So welcome students for this Nmms class. This is last but one class. We will have class tomorrow and then you will straight away go to the school to write the exam. Be confident in writing the exams. Okay, today we will go through 7th standard science book. First chapter is heat and temperature. So let us look at points to remember. I will read and then later on you can. How to make this big? I'll make it big. Yeah. Points to remember. The measurement of warmness or coldness of a substance is known as its temperature. I don't think there will be any doubt on this. Right. Next. There are 3 units which are used to measure the temperature, that is degree Celsius, Fahrenheit and Kelvin. Okay. Next. The SI unit of temperature is Kelvin. In a thermometer, when liquid gets heat, it expands, and when it is cooled down, it contracts. It is used to measure temperature. All of you switch off your mic, okay? Then, relation between Fahrenheit scale and Celsius scale is F minus 32 divided by 9 equal to C by 5. F refers to Fahrenheit, temperature in Fahrenheit. C refers to temperature in Celsius, centigrade or Celsius, and K is Kelvin. So, you can now, if I ask you a question, if C equal to 25, what is F? C equal to 25, what is F? Now, I have given the formula. Formula இங்கே இருக்கு. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க பார்க்கலாம். யாரு பாண்டி செல்வி, switch off your mic. Switch off your mic. மைக் ஆன் ஆஃப் பண்ணுமா? இரமா இந்த மைக் இப்போ இது எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்கள் பேசும்போது மட்டும் மைக் ஆன் பண்ணணும், அதுக்கப்புறம் உடனடியாக ஆஃப் பண்ணிடணும். சரியா பாண்டி செல்வி? ஓகே, பாருங்க. இங்கே பாருங்க. இரமா அவசரப்படாது. F minus 32 divided by 9 equal to C by 5. அல்லது நான் கிளாஸில் சொல்லும்போது சென்டிகிரேட் ஈக்குவல் டு F minus 32 into 5 by 9 சொல்லுப்பேன். எல்லாம் ஒன்று தான், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது. இப்போ I have given C equal to 25. Find F. If C equal to 25, what is the value of F? Find out. The formula is given here. How much you are getting? என்ன வருது இப்போ? சி வந்து 25. இப்போ ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்கும்? ஓகே, கண்டுபிடிங்க. அப்போ சி ஈக்குவல் 25 சொல்லியிருக்காங்க. ஒரு டெம்பரேச்சர் மெஷர் பண்ணி செல்சியஸில் 25ங்கிறாங்க. இப்போ ஃபாரன்ஹீட்டில் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிப்பேன்? ஃபார்முலாவும் கொடுத்தாச்சு, கண்டுபிடிங்க. Sir, 134, sir. அது தவறு. கரெக்டாக கண்டுபிடிங்க.
யார் 134 சொன்னது? Deepika Sri, sir. தீபிகா ஸ்ரீ, இட் இஸ் ராங். ஏன் மேத்ஸ் மறந்துட்டீங்களா? 77, sir. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போடுங்க. 77, sir. 77 இஸ் த ரைட் ஆன்சர். எல்லாருக்கும் வருதான்னு பார்க்கலாம். ஸோ சி ஈக்குவல் டு 25ன்னா எஃப் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. இன்னொன்று எஃப் ஈக்குவல் டு 98ன்னா சி எவ்வளோன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதை முதல்ல இது முடித்தவங்க ரெண்டாவது போங்க. எஃப் ஈக்குவல் டு 98 அப்படி என்றால் சி ஈக்குவல் டு எவ்வளோ? நைன்டி-எயிட்னா சரி 95ன்னு வச்சுக்கலாம். 95 எஃப் ஈக்குவல் 95ன்னு வச்சுக்கலாம். அப்போ சி ஈக்குவல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். Sir, 77 correct, sir. ஆமாம் 77 கரெக்டுன்னு சொல்லிட்டேன். எல்லாருக்கும் வருதான்னு பாருங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்த கேள்வி எஃப் ஈக்குவல் டு 95 அப்படின்னா சி எவ்வளோ? 77 கரெக்டுமா சொல்லிட்டேனே. Okay, sir. நான் பேசுகிறதே புரிய மாட்டேங்குதோ உங்களுக்கு? Sir, 35, sir. ஆ 35, sir. எதுக்கு 35? எதுக்கு 35? எஃப் ஈக்குவல் டு 95கா? Sir. எஃப் ஈக்குவல் 95னா சி ஈக்குவல் 35வா? சரி அது கரெக்டாக இல்லையான்னு பார்க்கலாம். அடுத்தது எஃப் ஈக்குவல் டு 98.6ன்னா சி எவ்வளோ அதுவும் கண்டுபிடிங்க. எல்லோரும் கண்டுபிடிங்க. 3 கொடுத்துருக்கேன். சி ஈக்குவல் டு 25 அப்படின்னா எஃப் எவ்வளோ? எஃப் ஈக்குவல் டு 95 அப்படின்னா எஃப் எவ்வளோ? எஃப் ஈக்குவல் டு 98.6 என்றால் சி எவ்வளோ? Sir, 12.23, sir. எதுக்கு? Sir, 37 degrees, sir. இருங்க 1 by 1. யார் 12 பாயிண்ட் சொன்னது? எதுக்கம்மா 12 பாயிண்ட்டு? Sir, 98.6 by 8. 98.6க்கு எஃப் 98.6ன்னா சி எவ்வளோ? அதான் 37, sir. 37. ஆமாம் அப்ராக்சிமேட்லி 37 சம்திங் வரும். கரெக்டு. யார் 12 எதோ வந்தது? வராதே. 12 ராங்கு. என்ன தப்பு பண்ணீங்கன்னு பாருங்கள். இப்போ 3 ஆன்சர் சொல்கிறேன். சி ஈக்குவல் டு 25க்கு எஃப் 77 யாரோ சொன்னாங்க, கரெக்டு. எஃப் ஈக்குவல் டு 95க்கு சி ஈக்குவல் டு 35 என்பது கரெக்டு. எஃப் ஈக்குவல் டு 98.6க்கு 37 பாயிண்ட் சம்திங் வரும், அதுவும் கரெக்டு. சரியா? தீபிகா ஸ்ரீ ஏன் கரெக்டாக வரமாட்டேங்குது? கண்டுபிடிங்க பார்க்கலாம். எஃப் ஈக்குவல் டு 105 இருந்தால், சாரி 104 இருந்தால், எஃப் 104 இருந்தால் கே எவ்வளோன்னு கேட்குறாங்க. எஃப் 104 இருந்தால் கே எவ்வளோ கண்டுபிடி பார்க்கலாம். எஃப் 104 போட்டு சி கண்டுபிடிச்சி அப்புறம் கே கண்டுபிடிக்கணும். ஹலோ சில்ட்ரன், புரியுதா? எக்ஸாம்பிள் இப்படி வந்ததுன்னா எஃப் ஈக்குவல் டு 104 கே எவ்வளோ, கெல்வின் எவ்வளோன்னு கேட்டால் எஃப்லேருந்து முதல்ல சி கண்டுபிடி, சி அப்புறம் கே கண்டுபிடி. ஓகே சார்.
So F equal to 104. அப்படி என்றால் K equal to எவ்வளோ? முதல் C கண்டுபிடிங்க. F equal to 104னா C எவ்வளோ? இப்படியே மனக்கணக்கில் போட வேண்டிய விஷயத்தை நீங்கள் இவ்வளோ டைம் எடுக்கிறீங்க. 30 சார். 30 எப்படி 30 கண்டுபிடிச்சிங்கம்மா? சாரி சார், 40 சார். என்னம்மா? 40 சார். என்ன 40? C equal to சார். C equal to 40 அப்படின்னா K எவ்வளோ? இப்போ நம்ம K கண்டுபிடிக்கணும். இவருக்கு யாரோ வராங்க. நமக்கு வேண்டியது K. C 40 என்றால் K எவ்வளோ? சார் ஒரே டவுட் சார். சொல்லுமா. சார் அதுக்கப்புறம் கடைசியா ஒரு ஆன்சர் வந்தோடனே அதோட 273.15 தானே சார் ஆட் பண்ணும்? 273.15 40ஓட ஆட் பண்ணுங்க. எஸ் சார். சார் ஆன்சர் வந்து 313.15 சார். 313.15 சொல்லணும், 15 சொல்லக்கூடாது. ஓகே சார். ஏன் இதில் என்ன டவுட் உனக்கு? நான் கேட்குறேன், இதில் என்ன டவுட் இருக்க முடியும்? வாட் இஸ் யுவர் டவுட்? பிரக்ஷனா, ஐ எம் ஆஸ்கிங் யூ வாட் இஸ் யுவர் டவுட்? 273.15ஓட 40 ஆட் பண்ணணும். அதுக்குள்ள எப்படி டவுட் வரும்னு கேட்குறேன், எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல சார், அந்த நம்பர் கொஞ்சம் மறந்துட்டு. என்ன மாதிரி இருக்குது எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்னம்மா சார் எனக்கு கால் பண்ணுறாங்க சார். நீங்கள் கால் பண்ணாலும் அவங்க அந்த நம்பரை பிளாக் பண்ணிவிடுங்கம்மா. யாராவது கால் பண்ணாங்க பிளாக் பண்ணி வேண்டான்னு சொன்னேன். சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறது? பிளாக் பண்ணி விட்ருங்க. ஓகே, ஸோ இப்போ K equal to 273.15 plus 40 that is equal to 313.15. இதில் என்ன டவுட்டுன்னு எனக்கு புரியல. உங்கள் பிரச்சனையே எனக்கு புரியலம்மா. பிரச்சனை, மை ப்ராப்ளம் இஸ் ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராப்ளம். குழந்தை அழுகுது, எதுக்கு அழுகுதுன்னு அம்மா கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஒரு குழந்தை எதுக்கெல்லாம் அழுகும் சொல்லுங்க? சின்ன குழந்தை, கை குழந்தை, நீங்க இல்லை, கை குழந்தை எதுக்கெல்லாம் அழுகும்? டாய் சார். டாய் சார். டாய்க்கு அழுகும். ஓகே, வேற எதுக்கு அழுகும்? பசிச்சு அழுகும். டாய்க்கு அழுகும், பசிச்சு அழுகும். ஏதோ வலிச்சு அழுகுமா? பெயின் இருந்தால் அழுகுமா? எஸ் சார். இது மாதிரி ஒரு 4-5 விஷயந்தான் இருக்கும். அதை அந்த அம்மா கண்டுபிடிக்கணும். அந்த அம்மா கண்டுபிடிக்காம எதுக்கு அழுகுதுன்னே தெரியாம மருந்துகள்லாம் கொடுத்து அதெல்லாம் கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகுமா? அதுதான் என் பிரச்சனை. ஏன்னா நான் இப்போ டாக்டர் மாதிரி இருக்கிறேன். பிரச்சனாவுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்டையர் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த 273.15 + 40க்கு டவுட்டே வந்திருக்கக்கூடாது. ஓகே, இப்போ ஒன்று சொல்கிறேன். இஃப் C equal to 0 இல்லை சார், F equal to 0 அப்படின்னா K எவ்வளோ? F 0வாக இருந்தால் K எவ்வளோன்னு கேட்குறாங்க. சார் இப்போ C equal to 0 கூட போடலாம் நினைக்கிறேன். சரி, C equal to 0, F வேண்டாம். C equal to 0வாக இருந்தால் K எவ்வளோ? C equal to 0வாக இருந்தால் K எவ்வளோ சொல்லுங்க? 273.15. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். C 0வாக இருந்தால் 273.15 தான். இப்போ C 0 வந்து F எவ்வளோ? வாட் இஸ் F if when C equal to 0? when C equal 32 sir. 32. அவ்வளோதான். இதெல்லாம் டவுட்டே வரக்கூடாது. எதுக்கு உங்களுக்கு டவுட் வரும்னு தெரில. ஐ டோன்ட் நோ. உங்கள் குழந்தைங்களுக்கு எதுக்கெல்லாம் டவுட் வருதுன்னு தெரிய மாட்டேங்க எனக்கு. ஓகே, லெட்ஸ் கோ டு த
ஏதோ டீச்சர்களை பிடிச்சி பேசணும் நான். எதுக்கெல்லாம் டவுட் வருங்க குழந்தைகளுக்கு. ஓகே, இந்த பாடத்தில், இந்த லெசனில் we will look at whatever is given in the tables and things like that. எதுவுமே ஆக்டிவிட்டியெல்லாம் வேண்டியதில்லை. அது ஆக்டிவிட்டி do you know in humans the average internal temperature is 37 degree, that is equal to 98.6 degree Fahrenheit. அதனால தான் கொடுத்தேன் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் எவ்வளோ சென்டிகிரேட் கொடுத்தேன் இல்லையா. 37 யாரோ ஒருத்தர் கரெக்டாக சொல்லிங்க. வெரி குட். தோ இட் வேரிஸ் அமங் இண்டிவிஜுவல்ஸ், ஆளுக்காள் மாறும். எல்லாருக்கும் 98.6 இருக்காது. சிலருக்கு 98.4 இருக்கலாம், 5 கொஞ்சம் தான் மாறும். However, no person always has exactly the same temperature at every moment of the day. டெம்பரேச்சர் ஒரே மாதிரி 98.6 இருக்காது. மத்தியானம் வெயில் இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், ஈவினிங்கில் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், லேசாக குறைவாக இருக்கும். Temperature cycle regularly up and down through the day according to activities and external factors. ஏதாவது பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஸ்வெட் ஆகுது, வேர்த்து கொட்டுது, அப்போ டெம்பரேச்சர் அதிகமாகும், பாடி ஹீட் ஆகிடும். இல்லை நல்ல வெயிலில் போகிறீங்க, அப்பவும் டெம்பரேச்சர் அதிகமாகும். நைட்டில் 12 மணிக்கு நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் டெம்பரேச்சர் பார்த்தா குறைவாக இருக்கும். பட் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து நார்மல். 98.5 இருந்தாலும் ஓகே, 4 இருந்தால் ஓகே, 7 இருந்தால் ஓகே, 98.8 இருந்தால் ஓகே. அதே 100 டிகிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்கிறோம், அதை காய்ச்சல் அப்படிங்கிறோம், லேசான காய்ச்சல். 101ன்னா ரொம்ப காய்ச்சல், 102னா ரொம்ப ரொம்ப காய்ச்சல், அப்படின்னு நடுங்கிட்டு இருப்போம் இல்லையா. அது 102, 103. யாருக்கெல்லாம் நடுங்கிருக்கீங்க காய்ச்சல்ல? ஹலோ, நடுங்கிற மாதிரி காய்ச்சல் இருந்திருக்கா உங்களுக்கு யாருக்காவது? சரி, காய்ச்சல் வந்திருக்குதா உங்களுக்கு? அதெல்லாம் நீங்கள் 100 டிகிரி, மோஸ்ட்லி 100 இருக்கும், அது 101 இருக்கும். 101க்கு மேலே போனாவே உங்களுக்கு நடுக்கம் வந்துடும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் ட்ரை டு அப்ளை திஸ் இன் யுவர் டே டு டே லைஃப். then you will learn lot of things. ஓகே, இந்த கதை மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பாருங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளினிக்கல் லெபார்ட்ரி, கிளினிக்கல் தெர்மோமீட்டர் அண்ட் லெபார்ட்ரி தெர்மோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளினிக்கல் தெர்மோமீட்டர் is scaled from 35 to 42, that is centigrade, or 94 to 108 degree Fahrenheit. Okay, good. Mercury level does not fall on its own, as there is a kink near the bulb to prevent the fall of mercury level. Temperature can be read after removing the thermometer from the armpit or mouth. To lower the mercury level, checks are given. It used for taking the body temperature. Clinical thermometer ங்கிறது நம்மளுடைய பாடியோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு விஷயம். அந்த ஸ்கேல் வந்து 35 to 42 or 35 to 42 centigrade Celsius or 94 to 108 degree Fahrenheit. 108 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வந்து அவ்வளோதான், ஜன்னி வந்துடும். காய்ச்சல் வந்து ஜன்னி வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடும். அதெல்லாம் தாங்கவே மாட்டோம், செத்தே போயிடுவோம் சம்டைம்ஸ். 104, 105 முடிய ஓகே. Laboratory thermometer is generally scaled from -10 degree to 110 degree centigrade. எதுக்குன்னா, ஏன் -10 டிகிரினா, 100 டிகிரிக்கு மேலே தண்ணி போச்சுன்னா அது ஆவியாகும், அதாவது பாயில் ஆகும், பாயில் ஆகி வேப்பரைசேஷன் ஆகும் 100. அதுலேருந்து ஒரு 10 டிகிரி வச்சுருக்காங்க. ஏன் -10 டிகிரினா, 0 டிகிரி வந்தால் தண்ணி வந்து ஐஸ் கட்டி ஆகிடும். அதனால மைனஸ், இந்த பக்கம் ஒரு 10 பின்னாடி, அந்த பக்கம் 10 முன்னாடி வச்சுருக்கேன். 0 to 100க்கு பதிலாக -10 to 110. புரிஞ்சுதா? Yes, sir. Mercury level falls on its own as no kink is present. அதெல்லாம் மற்றெல்லாம் முக்கியமான பாயிண்ட் இல்லை. இட் யூஸ் டேக் லெபார்ட்ரி. ஓகே, முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம். அடுத்தது இதை படிங்க. மேக்ஸிமம், யாரோ ஒருத்தர் படிங்க. மேக்ஸிமம் மினிமம் தெர்மோமீட்டர். The maximum and minimum temperature of the previous day reported in weather reports are measured by a thermometer called the maximum to minimum
thermometer. அதாவது நம்ம ஊரில் கோயம்புத்தூர்ல இன்றைக்கி என்ன டெம்பரேச்சர்னு போடுறாங்க, திருவாரூரில் என்ன டெம்பரேச்சர், அதெல்லாம் மெஷர் பண்ணுற அந்த தெர்மோமீட்டர் பேர் என்ன, மேக்ஸிமம் மினிமம் தெர்மோமீட்டர்னு பேர். அதுக்கு பேர் கிளினிக்கல் தெர்மோமீட்டர் இல்லை, அந்த தெர்மோமீட்டர் இல்லை. ஓகே, இங்கே பாருங்கள் லெஃப்ட்டில் ப்ளூவில் டிஜிட்டல் தெர்மோமீட்டருங்கிற என்ன, அங்கே நம்பரே கொடுக்கும் பாருங்கள். இந்த இடத்துல தெரியுதா, 92.5 டிகிரி பாயிண்ட், அது 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 டிஜிட்டல் தெர்மோமீட்டர். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். பாரு இங்கே பாருங்கள், இது பாரு அட்டகாசமாக கொடுத்துருவோம். பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு தெரியும் 100 டிகிரி சென்டிகிரேட். 100 டிகிரி சென்டிகிரேடில் ஃபாரன்ஹீட் வில் பி 212 டிகிரி ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின் வில் பி 373.15. Freezing point is 0 degree centigrade. At that temperature, Fahrenheit will be 32, Kelvin will be 273.15. So these two things you should remember. இதை போய் calculate பண்ணிட்டு இருக்கக்கூடாது. 0 degree centigrade means 32 degree Fahrenheit, 273.15 Kelvin. 100 degree centigrade means 212 degree Fahrenheit, 373.15 Kelvin. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணுவது நல்லது. ஓகே, இதெல்லாம் நான் போகலை, உங்களுக்கு தெரியும், அவ்வளோதான் நினைக்கிறேன். டூ யூ நோ, இது படிங்க யாரும் ஒருத்தர், டூ யூ நோ? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன் த வேர்ல்ட், படிங்க. ஹலோ, ஒன் ஆஃப் யூ கேன் ரீட்? Deepika, can you read? Deepika, can you read this? Do you know? யாரும் படிக்க மாட்டேங்கன்னு என்ன அர்த்தம்? Most of the people in the world use the Celsius scale. Louder, காது கேட்கலாமா யார்? கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மைக் பக்கத்தில் வந்துக்குங்க. Most of the people in the world use the Celsius scale to measure temperature for day-to-day purpose. The Kelvin scale has been designed in such a way. It is not only an absolute temperature scale but வேற யாரோ also படிங்க, அவங்க படிக்கிறது காது கேட்கல, காது கேட்குற மாதிரி யாரோ ஒருத்தர் படிங்க. அவங்க ஏதோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ராப்ளம் நினைக்கிறேன், அவளை கேட்க மாட்டேங்குது. somebody else can read. Prakshana, you are not there? Sir, நான் படிக்கட்டுமா சார்? Most of the people in the world use the Celsius scale to measure temperature for day-to-day purpose. The Kelvin scale has been designed in such a way. It is not only an absolute temperature scale, but also 1 Celsius change is equal to a 1 Kelvin change. This makes the conversion from Celsius to absolute temperature scale, Kelvin scale, easy. Just the addition or subtraction of a constant to 273.15. But in United States, they prefer to use the Fahrenheit scale. The problem is converting Fahrenheit to absolute scale, Kelvin, is not easy. To sort out this problem, they used to use the ranking scale. It named after the Glasgow University engineer and physicist and physicist Rankine, our parent. Rankine. Yes, sir. Who proposed it in 1859. It is an absolute temperature scale and has the property of having a 1 rank change is equal to a 1 Fahrenheit change. Fahrenheit users who need to work with absolute temperature can be converted to ranking by or equal to Fahrenheit plus
459.67, sir. ஆமாம், திடீர்னு ரேங்கைன் ஸ்கேலில் என்ன வருதுன்னு கேட்டாங்கன்னா ஃபாரன்ஹீட் கண்டுபிடிச்சி அதோட 459.67 ஆட் பண்ணணும். இதுதான் படம். ஓகே, இங்கே ஒரே ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க, இந்த இது படிங்க. டூன்னு போட்டு ஏதாவது ஒருத்தர் படிங்க. At what temperature will its value be same in Celsius and in Fahrenheit? செல்சியஸ்லேயும் ஃபேரன்ஹீட்லேயும் ஒரே டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி எந்த டெம்பரேச்சர்னு கேட்டால் அது ஏதோ கேல்குலேஷன் போட்டிருக்காங்க. அது நம்மளும் பண்ணலாம். இப்போ அதெல்லாம் பண்ணாதீங்க. பாருங்கள், ஆன்சர் வந்து -40. -40 செல்சியஸ் அப்படின்னா ஃபேரன்ஹீட்டில் எவ்வளோ இருக்கும்? -40 தான் இருக்கும். ஹலோ, புரியுதா? புரியுது சார். அதுதான். இதெல்லாம் திடீர்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் போய் கேல்குலேட் பண்ண வேண்டாம். -40 செல்சியஸ் இருந்தால் -40 ஃபாரன்ஹீட் தான் இருக்கும். -40 ஃபாரன்ஹீட் இருந்தால் -40 செல்சியஸ் தான் இருக்கும். இதெல்லாம் செவத்தை படிச்சிங்களா? படிக்காம எயிட் வந்துட்டீங்களா? கொஞ்சம் படிச்சிங்க, நிறைய படிக்கல. எதுக்கு வம்பு, எதுக்கு போய் நிறைய படிச்சுட்டு விட்டீங்க? எலக்ட்ரிசிட்டி, அடுத்து எலக்ட்ரிசிட்டி பார்க்கலாம். சரி, ஓகே, சரி. ஜோக் அடிக்கிறதுல டைம் இல்லை. இப்போ நேரம் நம்ம இப்போ சப்ஜெக்ட் தான் போய் ஆகணும். நிறைய இருக்குதுல்ல. இதா இல்லை இன்னும் போகணும். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் படிங்க பார்க்கல. யாரோ ஒருத்தர் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் படிங்க. An electric flow of electric charge or the amount of charge flowing through a given cross section of a material in unit time. Conventional current is கொஞ்சம் மைக் பக்கத்துல வந்து படிக்கணும். Opposite to electron flow. 1 ampere is defined as the flow of electric charge across a surface at the rate of 1 coulomb per second. An electric cell is something that provides. An electric cell is something that provides electricity. படிங்க. Provides electricity to different devices that are not fed directly or easily by the supply of electricity. A dry cell is a portable from a லெக்லாஞ்சி செல் அப்படின்னு பேர். அதான் முதல் செல் கண்டுபிடிச்ச லெக்லாஞ்சி cell. அடுத்தது இங்கே படிங்க. Batteries are a collection of one or more cells whose chemical reaction create a flow of electrons in a circuit. The cell is the basic single electrochemical unit which converts chemical energy to எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அப்போ செல்லுங்கிறது என்னன்னா கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றி கரண்ட்டாக கொடுக்கறது தான் செல்லோட வேலை. அடுத்தது படிங்க. Ammeter an instrument for measuring the flow of electrical current in amperes. Ammeters are always connected in series with the circuit to be tested. Ampere, the unit of measure for the intensity of an electric current flowing in a circuit. 1 ampere is equal to a current flow of 1 coulomb per second. Circuit, a closed path in which electrons from a voltage or current source flow. Circuits can be in series, parallel, or in any combination of the two. Current, the flow of an electric charge through a conductor and electric current can be compared to the flow of water in a pipe measured in ampere. Fuse, a circuit interrupting device consisting of a strip of wire that melts and breaks an electric circuit if the current exceeds a safe level. Conductor,
any material where electric current can flow freely. Conductive materials such as metals have a relatively slow resistance. Copper and aluminum wire are the most common conductors. காப்பர் அண்ட் அலுமினியம் ஒயர் ஆர் த மோஸ்ட் காமன் கண்டக்டர்ஸ். நம்ம வீடுகள் எல்லாம் போட்டது மோஸ்ட்லி அலுமினியம் ஒயர், ஏன்னா அது சீப்பு காப்பரை விட. ஆனால் காப்பர் அலுமினியம் ரெண்டில் எது நல்லா கண்டக்ட் பண்ணோம்னா, ரெண்டுமே நல்லா கண்டக்டர். இதில் இந்த ரெண்டில் எது நல்லா கண்டக்ட் பண்ணோம்னா காப்பர் தான் ரொம்ப நல்லா கண்டக்ட் பண்ணும். இருந்தால் காஸ்ட்லிங்கிறதுனால நம்ம அதை போடுறதில்ல. ஓகே, அடுத்தது Insulator. Any material where electric current does not flow freely. Insulation materials such as glass, rubber, air, and many plastics have a relatively high resistance. Insulators protect equipment and life from electric shock. ஓ, இங்கே பாரு, இங்கே இருக்குது. அடுத்தது parallel circuit. படிங்க, parallel circuit இருக்கா? Parallel circuit, a circuit in which there are multiple paths for electricity to flow. Each load connected in a separate path receives the full circuit voltage, and the total circuit current is equal to the sum of the individual branch currents. Series circuit, a circuit in which there is only one path for electricity to flow. All of the current in the circuit must flow through all of the loads. Short circuit, where one part of an electric circuit comes in contact with another part of the same circuit, diverting the flow of current from its desired path. of current from its desired path. 1 unit of coulomb is charge of approximately 6.242 into 10 power 18 protons or electrons. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த கேள்வி வந்தாலும் வந்துடும். How many protons or electrons there in 1 coulomb of charge அப்படின்னா 6.242 into 10 power 18. அடுத்தது The potential difference between any 2 points is the amount of energy needed to move 1 unit of electric charge from one point to other. Electrical conductivity or specific conductance is the measure a material's ability to conduct an electric current. Okay. Electrical resistivity is the property of a material that quantifies how strongly that material opposes the flow of electric current. The sources which produce the small amount of electricity for shorter periods of time is called as electric cell or electrochemical cells. Electrolytes, a substance that dissociates into ions in solution and acquires the capacity to conduct electricity. Sodium, potassium, chloride, calcium and phosphorate are example of electrolytes. ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். வெரி குட், நல்லா படிச்சிட்டிங்க. நான் பேர் என்னப்பா? மாரிச்செல்வம். நீங்கள் இப்போ எல்லாரும் இந்த குழந்தைங்க அத்தனை பேருமே இதை தரவாக இருக்கணும், ஏன்னா இது பெரிய பாடமாக இருக்குது. இதில் கண்டிப்பாக நிறைய கேள்விகள் வரும். இப்போ நான் கேட்குறேன், என்ன கேட்க, ஒரு கூலம்பில் எவ்வளோ புரோட்டான் இருக்குது? இப்போ தான் படித்தார் அவர். 6.42 into 10 power 18. 10 power 18 புரோட்டான். ஆமாம். ஒரு பேட்டரிக்கு செல்லுக்கு என்ன வித்தியாசம்? பேட்டரிக்கும் செல்லுக்கு என்ன வித்தியாசம்? செல்லுங்கிறது ஒன்று, பேட்டரி என்ன 2 அல்லது 3 செல் கொண்டது பேட்டரி. சரியா? ஓகே, ரைட்டு. அடுத்தது இப்போ ஒரு ஒயர் இருக்குது. நீங்கள் வீட்டிலலாம் ஒயர் பார்த்துருப்பீங்க. மேலே பிளாஸ்டிக்கில் இருக்கும், மஞ்சளாவோ சிவப்பாவோ. உள்ளே ஒரு ஒயர் இருக்குது, உள்ளே ஒரு மெட்டல் இருக்குது. இதில் எது கண்டக்டர், எது இன்சுலேட்டர்? The inside of the wire is conductor. Correct. Inside of the wire is conductor. The outer அந்த இருக்கிறது பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, அது இன்சுலேட்டர் இல்லையா? அப்போ தான் நம்ம கை வச்சா நமக்கு ஷாக் அடிக்காது. புரியுதா குழந்தைகளா? புரியுதா கண்ணா? Yes sir. ரொம்ப முக்கியமான பாடமாக எனக்கு தோணுது.
இதில் நிறைய கேள்விகள் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், வந்திருக்குது. அதனால் நீங்கள் இதெல்லாம் கோட்டை விடக்கூடாது. இதில் கேள்வி வந்து ஐயோ நான் 7th படித்து மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. போய் வீட்டில் ஒரு இடம் வேணும் உட்காந்து மறுபடியும் வேணால் படிங்க, தப்பில்லை. சும்மா இது பாருங்கள், நம்ம ஒன்றும் புக்குள்ளே படிக்கல, வெளியே இருக்கிற அந்த பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் படித்தாவே இட்ஸ் ஓகே இல்லையா? ஓகே, இப்போ அதுக்குள்ளே வேறு என்னென்னு இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. பெரிய சாப்டராக இருக்குது. தீபிகா சீரியலில் படிக்கிறதில்ல, எஸ்ஆன்னு சொல்லினா போதும், சாரிட்டு எஸ் சொன்னால் போதும்னு நினச்சிட்டு இருக்குது. அப்படியே தீபிகா சரி? இல்லை அப்படி இல்லை. பிரச்சனை வந்து பாதி படித்து பாதி டிமிக்கி அடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும். சாரிட்டா அப்படி இல்லையா? சரி, ஓகே, பரவாயில்ல, நல்ல விஷயம். பாருங்கள், ஆக்டிவிட்டியெல்லாம் வேண்டாம் நமக்கு. நம்ம வி வில் கோ டு I equal to Q by T. I என்பது current in ampere, Q is a coulomb, charge in coulomb, T is in seconds. இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பாருங்கள், conventional current flow from the positive to the negative end. இப்போ கரண்ட் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போனால் எலக்ட்ரான் எப்படி போகும் தெரியுமா? எலக்ட்ரான் மாற்று திசையில் போகும். நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட் கரண்ட் போனால் எலக்ட்ரான் வந்து ரைட்லேருந்து லெஃப்டில் போகும். ஏன்னா அது நெகட்டிவ் சார்ஜ். அதனால்தான் அது வந்து கரண்ட் எப்படி போதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் போகும். இன்னும் இப்படி கரெக்டாக சொல்லணும்னா எலக்ட்ரான் ஒரு திசையில் போகிறதுனால்தான் எதிர் திசையில் கரண்ட் செல்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஃப்ளோ ஃப்ரம் த நெகட்டிவ் டு த பாசிட்டிவ். வெரி குட். இங்கே என்ன போட்டிருக்கான்? கன்வென்ஷனல் கரண்ட் இஸ் இன் த டைரக்ஷன் ஆப்போசிட் டு எலக்ட்ரான் ஃப்ளோ. இப்போ தான் சொன்னேன் இல்லையா, எலக்ட்ரான் ஒரு பக்கம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆப்போசிட் டைரக்ஷனில் கரண்ட் போகும். The potential difference between any 2 points in the circuit is the amount of energy needed to move one unit of electric charge from one point to other. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் படித்து புரிஞ்சுக்கணும். ஓகே, 1 மில்லி ஆம்பியருங்கிறது என்ன? 1/1000 ஆம்பியர், அதாவது 10⁻³ ஆம்பியர். ஒரு மைக்ரோ ஆம்பியர் என்பது 10⁻6 ஆம்பியர். That is 1/10⁻6 ஆம்பியர். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், படித்ததா, நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனால் டக்குன்னு ஞாபகம் வராது. The electric current flow from the higher potential level to the lower potential level is just like the water flow. வாட்டர் எப்படி மேலேருந்து கீழே ஒழுகுமல்ல, அதே மாதிரி தான் எலக்ட்ரிசிட்டியும். அடுத்தது ஆக்டிவிட்டி வேண்டாம், பாருங்க என்னமோ கொடுத்துருக்கோம். An electric cell is something that provides electricity to different devices that are not fed directly or easily by the supply of electricity. Activity வேண்டாம். The dry cell is not really dry in nature, but the quantity of water in it is very small. Yes, the electrolyte is in the form of a paste. In other cells, the electrolyte is usually in solution. அட்டகாசம். ட்ரை செல்லுன்னு சொன்னால் அது ஆக்சுவலாக ஃபுல்லாக ட்ரையாக இல்லை. அந்த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து அதில் இருக்கிறதுல ரொம்ப கம்மி. அந்த எலக்ட்ரோலைட்னு இருக்கு, அதெல்லாம் பேஸ்ட் மாதிரி இருக்கும். ஆனால் மற்ற செல்லெல்லாம் அது சொல்யூஷனாக இருக்கும். பாருங்க, இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கி கொஸ்டின் கேட்டுருவாங்க. Electrolytes are substances that become ions in solution and acquire the capacity to conduct electricity. இதெல்லாம் பார்த்து, இதெல்லாம் ஸ்விட்ச் நீங்கள் வீட்டில் பார்த்து அதெல்லாம் அப்படியே படமாக காமிக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம பரீட்சைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் படிக்கலாம். நிறைய பழைய இதில் இப்போ சொல்லிக் கொடுக்கலாம். பட் நம்ம ஆல் மசில்ஸ் ஆஃப் அவர் பாடிஸ் மூவ் இன் ரெஸ்பான்ஸ் டு எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் ஜெனரேட்டட் நேச்சுரல் இன் அவர் பாடிஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ளேயே கரண்ட் ஓடுதுங்கிறாங்க. உடம்புக்குள்ளே கரண்ட் ஓடுது. எவ்வளோ கரண்ட் ஓடுது தெரியுமா? 4 மில்லி ஆம்பியர் என்னமோ. 4 ஆம்பியரில் 4 மில்லி ஆம்பியர் நினைக்கிறீங்க. போட்டிருக்கான்னு பார்க்கலாம். நான் அதெல்லாம் படித்து ரொம்ப நாள் ஆச்சம்மா. ஷார்ட் சர்க்கியூட். யூ மைட் ஹவ் அப்சர்வ் த ஸ்பார்க் இன் த எலக்ட்ரிக் போல் லொக்கேட்டட் நியர்பை யுவர் ஹவுஸ். உங்கள் கம்பத்தில் இந்த மாதிரி ஸ்பார்க் பார்த்துருப்பீங்க சம்டைம்ஸ். Do you know the cause of this electric spark?
This is due to the short circuiting of electricity along its path. A short circuit is simply a low resistance connection between the two conductors supplying electric power to any circuit. Arc welding is a common example of the practical application of heating due to short circuit. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் புரியலனா கூட மனப்பாடம் பண்ணிக்கங்க, வேறு வழியில் உங்கள் லெவலுக்கு கொஞ்சம் நிறையா புரிய வைக்க கஷ்டம். இது ரொம்ப இன்டெப்த்தாக இருக்குது. திஸ் இஸ் த மெட்டீரியல் யூஸ் இன் சிம் கார்ட்ஸ். சொல்லுமா. இல்ல சார், நான் படிக்கட்டுமான்னு கேட்டேன் சார். ஓகே சார். நீங்கள் படிங்க. ஓகே, படிங்க. This is the material used in SIM card, computers and ATM cards. Do you know by which material I am made up of? The chips which are used in SIM cards, computers and ATM cards are made up of semiconductor, namely silicon and silicon and germanium. Because of their electrical conductivity lies between a conductor and an insulator. வெரி குட். இப்போ இந்த சிப்புங்கிறாங்க இல்லையா, பொட்டேட்டோ சிப் இல்லை, இந்த இதுக்குள்ளே இருக்கிற சிப்புங்கிறாங்க இல்லையா. ஹலோ சார், அந்த சிப்பை டிசைன் பண்ணணும். அந்த டிசைனிங் வேலையில் தான் எங்கள் பையன் இருக்கிறான். என் பையனுடைய வேலையை சிப் டிசைன். அது என்னங்கிறது நீங்கள் பின்னாடி எல்லாம் பார்த்துக்கணும். அடுத்தது இங்கே படிங்க. தீபிகா, சரி படிங்க பார்க்கலாம். Wires made of copper and electrical conductor have very low resistance. Copper wires are used to carry current in households. These are in turn enclosed in electrical industry. Insulators are materials of high electrical resistance. These materials are usually made of flexible plastic. இதான் நம்ம சொன்னோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட. அடுத்தது, generation of heat due to electric current is known as heating effect of electricity. ஓகே, அதெல்லாம் படிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, வெரி குட். எம்சிபி மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர்னு உங்கள் வீட்டிலலாம் இருக்கும். இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? ஹலோ, இந்த மாதிரி உங்கள் வீடுகள்லேயும் எங்கேயோ பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறேன். ஓகே, உங்கள் வீடுகளில் ஃபியூஸ் போட்டிருப்பாங்க. ஃபியூஸுக்கு பதிலாக இது போட்டிருக்காங்க. ஃபியூஸ் போட்டாங்க, இப்போ அதுக்கு பதிலாக எம்சிபிஸ் போடுறாங்க. அதே மாதிரி இஎல்சிபின்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் வேண்டாம் இப்போ. அதெல்லாம் நீங்கள் கேட்ட குழப்பிடுவீங்க. அது எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கர்னு பேர். அதெல்லாம் பெரிய கிளாஸில் நீங்கள்லாம் படிப்பீங்க. ஓகே ஓகே, இதெல்லாம் படித்து. ஓகே, வெரி குட். டைம் ஆயிடுச்சு அதுக்குள்ளே. ஏன்னா பெரிய சாப்டர் இது, எலக்ட்ரிசிட்டி. எனக்கு கொஞ்சம் அப்படியே நீங்கள் இதை மாதிரி படித்தா கூட போதுமா? நீங்கள் குழந்தைகளா, நீங்கள் ஒன்று புக்கு ஃபுல்லாக படிக்க வேண்டாம். பின்னாடி பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் படித்து புரிஞ்சு அப்புறம் உள்ளே அந்த டப்பாவில் இருக்கிற படித்தா கூட உங்களுக்கு யூ வில் பி வெரி ஹைலி சக்ஸஸ்ஃபுல். இன்னும் இருக்கிற 2 நாள் அதை மட்டும் பண்ணுங்கள், சோசியல் சயின்ஸுக்கும் சயின்ஸுக்கும். ஓகே, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 7:15 எனக்கு இன்னொரு கிளாஸ் இருக்குது. இல்லைன்னா கூட இன்னும் கொஞ்ச நேரம் எடுக்கலான்னு பார்த்தேன், பட் வேற ஒரு கிளாஸ் இருக்குது. நாளைக்கும் நம்ம ஒரு கிளாஸ் வைப்போம். மேபி சயின்ஸே கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு கூட கிளாஸை முடிச்சுக்கலாம். ஆல் த பெஸ்ட் எல்லாருக்கும். நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஐயோ அதை படிக்கலை இதை படிக்கலை, சார் அது சொன்னார் படிக்கலை, அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. சார் சொல்கிறதெல்லாம் நாளைக்கு கூட கொண்டே குப்பையில் போட்டுருங்க. சார் சொன்னால் சொல்லிட்டு போகிற, அவருக்கு என்ன வேலை இல்லை அப்படின்னு போய் போட்டுட்டு நான் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு போய் எழுதணும். புரியுதா? ஓகே சார். அப்படி தான் எழுதணும். சார் சொன்னார் நான் படிக்கலை, நான் 7th புக் படிக்கலை 8th புக் படிக்கலைன்னு சொல்லிட்டு எல்லாம் குழம்பிட்டு இருக்கக்கூடாது. எல்லாமே நாளைக்கு முடிய பண்ணுங்கள். நாளைக்கு அப்புறம் சாராது மோராது அப்படின்னு போயிட்டே இருங்க. சரியா? ஓகே சார். ஓகே, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. Thank you, sir.